ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத நாட்டு மக்களுக்கு விரிவாக சொன்ன ஒரு ராணுவ வீரர் தான் கர்னல் சோஃபியா குரேசி. இந்த கர்னல் சோஃபியா குரேசி அவர்களை வெறும் பாகிஸ்தானுடைய சகோதரி, டெரரிஸ்டோட சகோதரி அப்படின்னு சொல்லி பாஜக அமைச்சர் சொல்லிவிட்டார் என்ற மீடியாக்கள் பரப்பிட்டு வர்றாங்க. ஆனால் இதையும் தாண்டி மிக மோசமான விஷயங்களை எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். மத்திய பிரதேசத்துடைய பாஜகவுடைய பழங்குடி தலைவரும் பழங்குடி நல அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் குன்வார் விஜய் சா. இவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்ன பேசுறாரு அப்படின்னா, யார் நம்முடைய சகோதரிகளின் குங்குமத்தை அளித்தார்களோ நரேந்திர மோடி அவர்கள் அவங்க சகோதரியை வைத்து பதிலடியை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குங்குமத்தை அழிச்சது யாரு? தீவிரவாதிகள். அப்ப தீவிரவாதிகளுடைய சகோதரியை வச்சு நரேந்திர மோடி அவங்கள அழிச்சிட்டாருன்னு சொல்றது. இது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறார். அதாவது இந்த ஆபரேஷனுக்கு ஆண்களை வைத்து அவர்கள் அழிக்கல மோடிஜி, ஆனா அவங்களுடைய சகோதரியை அனுப்பியே அவங்களுடைய ஆடையை அவிழ்க்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இந்த பாஜக அமைச்சர். எவ்வளவு பெரிய ஒரு செக்ஸுவல் கமெண்ட் பாருங்க. எவ்வளவு மோசமாக ஒரு ஆர்மி ஆஃபீஸரை கூட விட்டுங்களேன், ஒரு சாதாரண பெண்மணியை பார்த்து ஒரு ஆணுடைய ஆடையை வந்து அவுக்க வச்சுட்டாங்க, அந்த பெண்ணே வந்து ஆடையை அவுத்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஜீரணிக்க முடியாத, மன்னிக்கவே முடியாத மிகப்பெரிய அஃபென்சிவான ஒரு குற்றம். சாதாரண பெண்களுக்கு நடந்தாவே இது குற்றம், ஆனா ராணுவ பெண்களுக்கே இது நடக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்தியா இருக்குன்னு பாருங்க. தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்ட உடனேயே பிரிவினைவாத கருத்துக்களை இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க, நாட்டில் விவாதங்களை உருவாக்கிட்டாங்க அப்படின்றதான் இது உணர்த்துவதாக இருக்கு. இவர் இப்படி பேசின பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது மக்கள்கிட்ட இருந்தும், எதிர்க்கட்சி தலைவர்கள்ட்ட இருந்தும், மீடியாக்கள்கிட்ட இருந்தும் வர ஆரம்பிக்குது. இப்படி வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. முதல் விளக்கம் அதுதான். அதன் பின்பு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் சிவம் சுக்லா நாக்கு தவறி டங் ட்விஸ்டர் ஆனதெல்லாம் வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாக்கு தவறி ஒன்றும் அவர் பேசலங்க. இந்த பயங்கரவாதிகளின் சகோதரி அப்படின்றதையும் அவங்களுடைய ஆடையை ஒரு அவிழ்த்தார் அப்படின்றதையும் ஒரு முறை அல்ல 3 முறை இந்த பாஜகவுடைய அமைச்சர் ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். பாஜக அவரை காப்பாற்றுவதற்கு ஆரம்பகட்ட முயற்சியை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வந்து கிளம்ப ஆரம்பிக்குது. முக்கியமாக காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்கள் உடனடியாக மோடி இவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும், நீங்கள் வந்து பயங்கரவாதிகள் நம்ம நாட்டில் மத பிரிவினைவாதத்தை தூண்ட நினைச்சாங்க, ஆனால் நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூரே பார்த்தீங்கன்னா மத பிரிவினைவாதங்கள் கிடையாது, நாங்கள் யூனிட்டி ஒற்றுமையானவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுவதாக இருந்துச்சு, ஆனால் அதை அப்படியே போட்டு சிதைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீக்க சொல்லி ஒரு அறிக்கை வர்றார். அதே போல் பத்திரிகையாளரான ராஜீவ் தேசாய், நீங்கள்லாம் இவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய அமைச்சரை வச்சுக்கிட்டு தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் போய் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். இது மட்டுமல்ல, மத்திய பிரதேசத்துடைய காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மனோஜ் சுக்லா இவர் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு மையை எடுத்துட்டு போய் இந்த மத்திய பிரதேச அமைச்சருடைய வீட்டுக்கு முன்னாடி மைப்பூசி அழிக்கக்கூடிய போராட்டமும் நடந்துச்சு. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், விஜய் சா முர்தாபாத், 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 விஜய் சா முர்தாபாத், 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 விஜய் சா முர்தாபாத், முர்தாபாத், விஜய் சா இஸ்தீஃபா दो, இஸ்தீஃபா दो, பாரத் மாதா கி ஜெய். அதே போல நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், தேசிய பெண்கள் ஆணையத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயா ரஹாத்கர், ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இப்படி பேசலாமா? சாதாரண பெண்களை நோக்கி பேசுவதே தப்பு, இதுல நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய பெண்களை இப்படி பேசுவது ரொம்ப ரொம்ப அநாகரிகம், கொச்சையானது அப்படின்னு சொல்லி அவங்களுமே எதிர்ப்பை கொடுத்தாங்க. இப்படி நாடு முழுவதும் எதிர்ப்பு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த பாஜக அமைச்சர் குன்வார் ஷா என்ன பண்ணிட்டாரு, நான் ஒரு முறை இல்லை 10 முறை மன்னிப்பு கேட்கிறேன், எந்த ஒரு மதத்தை புண்படுத்தி இருந்தாலும் மன்னிப்பு கேட்கிறேன்றார். இதுல மதத்தை எங்கெங்க புண்படுத்தினாங்க? சோஃபியா குரேசி என்ற தனிநபரை ஒரு ஆர்மி பேசரை கொச்சைப்படுத்திட்டு நான் மதத்தை புண்படுத்தி இருந்தால் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்றது கூட இன்னமும் இவர் திருந்தலை அப்படின்றதான் காட்டுது. ஆனா உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து இவர் மீது வழக்கு தொடர்ந்தாங்க. அதாவது உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளான அத்துல் ஸ்ரீதரனும் அனுராதா சுக்லா அவர்களும் தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஜக அமைச்சரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது செக்ஷன் 152 படி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக, ஒற்றுமைக்கு எதிராக, ஒருமைப்பாட்டுக்கு எதிராக ஒரு செப்பரேஸ்ட் மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இவர் மீது இந்த பிரிவின் கீழே எஃப்ஐஆர் போடணும். அது மட்டுமல்ல, இந்த பிரிவு மட்டுமல்ல, செக்ஷன் 192 படி இரு சமூகத்தினுடைய வெறுப்பை இவர் தூண்டுகிறாரு. ஏன்னா அந்த சோஃபியா குரேசி என்பவர் ஒரு முஸ்லீமாக இருப்பதால் இவர் முஸ்லீம் என்பதற்காக தான் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. அதனால இந்த 2 எஃப்ஐஆரின் கீழே டிஜிபி அவர்கள் உடனடியாக ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணணும். ஒருவேளை டிஜிபி கேஸை ஃபைல் பண்ணலை, இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஃபைல் பண்ணலை அப்படின்னா டிஜிபி மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நடவடிக்கையை நாங்கள் எடுக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் ரேட்டா சொல்லிட்டாங்க. உடனே இந்த ஒன்றிய பாஜக அரசோ இல்லை மத்திய பிரதேச பாஜக அரசோ என்னங்க சொல்லியிருக்கணும்? ஆமா, நீங்க சொல்றது கரெக்டு தான், அவர் பேசுனது தப்பு தான், அவர் மீது நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம் தானங்க சொல்லியிருக்கணும்.
ஆனால் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்கள் கோர்ட் ஆர்டரை வந்து கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக நீதிபதிகள் கொந்தளிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை இப்போவே எஃப்ஐஆர் போடு, நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது, உங்களுக்கு 4 மணி நேரம் டைம் தர்றேன், ஒன்று இதுக்கு எதிராக போய் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்க, இல்லைன்னா நாளைக்குள்ள எஃப்ஐஆர் போடு அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. எப்பவுமே இந்த பாஜக வழக்கறிஞர் விடலைங்க. என்ன தெரியுமா சொல்றாரு, வெறும் நியூஸ்ல வந்ததை வச்சுனா நீங்க முடிவு பண்ணாதீங்க அப்படின்றாரு. உடனடியாக இவர் பேசின யூடியூப் லிங்க்கை நாங்கள் இந்த ஆர்டர்லேயே ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை ஜட்ஜ்மெண்ட் காப்பியிலே கொடுத்து ஆப்பு வச்சுட்டாங்க இந்த 2 நீதிபதிகளும். இப்படி இந்த நீதிபதிகள் சொன்ன உடனேயே 4 மணி நேரம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள முடிவெடுங்கன்னு சொன்னாங்கல்ல, எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு காலையில் போய் பாஜக அமைச்சரை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கையில் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இவர் பேசினது தப்பு இல்லையா, இவர் மீது எஃப்ஐஆர் போடச்சுன்னா அந்த நீதிபதியோட உத்தரவை எங்களால் ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லி செருப்பை கலட்டி உச்சநீதிமன்றம் பாஜகவை விரட்டி அடிச்சாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்தும் கூட அங்கேயும் போய் இந்த பாஜக அமைச்சரை காப்பாற்றக்கூடிய வேலையில் பாஜக ஈடுபடுறாங்க. அதே போல் உச்சநீதிமன்றம் போய் இந்த ஆர்டரை வந்து ரத்து பண்ணுவதற்கான வேலையிலும் பாஜக ஈடுபடுறாங்க. அப்படின்னா ஏன் இந்த அளவுக்கு இந்த அமைச்சரை மோடியும் பாஜகவும் காப்பாற்றணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அதை பார்ப்பதற்கு முன்னாடி சோஃபியா குரேஷினா யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வீடியோ காட்டுறேன். You came into the army because your father was there, and I think you had some kind of an inspiration, which the story that you want to share. Because I'm a Fauji kid, I've been exposed to the army environment. Not only that, my great grandmother, she was with Rani Lakshmi Bai. She was a woman warrior. It runs in the family. That was one of the reason my mother wanted either of us, because we are 2 sisters. She's in NCC, she's joining. Would you like to join? I said, if I'm getting an opportunity, I would like to. So I applied for it and got it. And my grandfather, he used to say, he was also in the army, he used to say, Vayam Rashtre Jagryam. It's our responsibility of every citizen to be alert and stand up for our country and defend the nation. It's a dignified and honorable. இவங்க குடும்பமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராணுவ குடும்பங்க. இவருடைய கொள்ளுப்பாட்டியை பார்த்தீங்க அப்படின்னா ராணி லட்சுமி பாயோட ஒரு போராளியாக இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு போராட்ட குணம் உள்ள ஒரு பெண்மணியாக தான் இந்த குரேஷி அவர்களுடைய குடும்பம் வந்து இருக்கு. இவருடைய அம்மா பார்த்தீங்கன்னா என்சிசியில் இருந்திருக்கிறாங்க. இவங்க தாத்தாவும் ஆர்மியில் இருந்திருக்காங்க. இவங்க தாத்தா என்ன சொல்றாரு, மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்ம நாட்டுக்காக நிற்கணும், நம்ம நாட்டுக்காக போராடணும், அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பதவி அங்கீகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. ஒரு குடும்பமே ராணுவ குடும்பமா இருக்கு. நீ எல்லாம் நாட்டுக்கு என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணது கிடையாது, ஒரு இளவும் செஞ்சது கிடையாது. நாட்டுக்காக எல்லையில் போராடக்கூடிய அந்த வீரரை பார்த்து கொச்சையாக பயங்கரவாதிகளுடைய சகோதரின்னு சொல்ற, கொச்சையாக உங்களுடைய ஆடைகளை அவுக்குறாங்கன்னு சொல்றீங்க, வெக்கம் இல்லையா? அந்த சோஃபியா குரேஷியுடைய பணிகளில் 1% பண்ணியிருக்கியா? சோஃபியா குரேஷி 2001 நாடாளுமன்ற தாக்குதல் இவங்க பாஜக ஆட்சியில் தான் நடக்குது. அப்போ எல்லையில் மிகப்பெரிய சண்டை நடந்துச்சுங்க. அப்போ பஞ்சாப் எல்லையில் இவர் போராடி இருக்கிறார், இவர் சிறப்பாக செயல்பட்டார் என்பதற்காக ஒன்றிய அரசு அப்போ பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, 2006 காங்கோ நாட்டில் வந்து அமைதிப்படை போகுது, அதுல மூத்த அதிகாரியாக இவர் பணியாற்றி இருக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளம் வரும்போதெல்லாம் இவர் தான் போய் அங்க வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற செய்திகளை பார்க்க முடியுது. இந்திய ராணுவம் நடத்திய சர்வதேச போர் பயிற்சிக்கு இவங்க தான் தலைமை தாங்கி பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, 2020ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பே சோஃபியா குரேஷியை பாராட்டி சொல்லியிருக்கு. அப்ப நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் தன்னுடைய தீர்ப்புல, அதாவது ராணுவ வீரர்கள் வந்து பெண்கள் வந்து சேர்க்கக்கூடாது, குறிப்பிட்ட பதவியில தான் சேர்க்கணும், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான் இருக்கணும் அப்படின்றதான் ஒரு பிரச்சனையா இருந்துட்டு வருது பெண்களுக்கு. அதெல்லாம் கிடையாது, பெண்களை எல்லா பணிகளையும் சேருங்க, அவங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் வைக்கக்கூடாது, பெர்மனன்ட் கமிஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சந்திரசூட் அவர்கள் 2020 சொல்றாரு. அப்ப அந்த தீர்ப்பை சொல்லும் போது அவர் சுட்டிக்காட்டிய முதல் பேர் என்ன தெரியுமா? சோஃபியா குரேஷி தான். சோஃபியா குரேஷி போல ஒரு பெண்கள் மிகப்பெரிய அளவுல ராணுவத்திற்கு பங்காற்றிருக்கிறாங்க, அவரை போல பல பெண்கள் ராணுவத்திற்கு வரணும், அவர் ஒரு முன் உதாரணமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் தன்னுடைய தீர்ப்புல தெளிவா சுட்டிக்காட்டி பாராட்டினார். அந்த அளவுக்கு ஒரு ராணுவ அதிகாரியை உச்சநீதிமன்றம் பாராட்டியது அதுதாங்க முதல் முறை. அப்படி பின்புலம் கொண்ட இந்த சோஃபியா குரேஷியை பார்த்து இந்த பாஜக அமைச்சர் சொன்னா மோடி என்னங்க பண்ணிருக்கணும்? ராணுவ வீரர்கள்ட்ட போய் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு நாங்கள் கத்துறாருல, அப்ப ராணுவ வீரர்களை கொச்சப்படுத்தினா மோடி அவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஆனால் அந்த மோடி அவர்கள் எடுக்கல. ஏன் தெரியுமா?
இந்த பாஜக அமைச்சர் பழங்குடியை சேர்ந்தவராக இருக்கார்ல, மத்திய பிரதேசத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பழங்குடிகள் 21% பேர் இருக்கிறாங்க. 230 தொகுதியில் 47 தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஓட்டுக்காக தான் இவர் என்ன பேசினாலும் மோடிஜி அவர்கள் கண்டுக்கிற மாட்டாரு. ஓட்டுக்காக தான் பிஜேபி இவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கு. இது இவர் முதல் முறை கிடையாதுங்க. சோஃபியா குரேஷியை மட்டும் இவர் சொல்லல. 2013ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்துறை சிஎம்மாக இருந்த சிவராஜ் சிங் சவுகான் அவருடைய மனைவியை செக்ஸுவல் கமெண்ட் பண்றாரு. அப்போ சிஎம் உடைய மனைவியை செக்ஸுவல் கமெண்ட் பண்றாருன்னா இவர் மீது எவ்வளவு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா என்ன தெரியுமா பண்ணாங்க? ராஜினாமா பண்ண கொஞ்ச நாள்லயே மறுபடியும் இவரை அமைச்சர் பொறுப்புல சேர்க்க சொல்லிட்டாங்க. சிவராஜ் சிங் சவுகானுக்கு எப்படி இருக்கும்? அது மட்டுமா, 2018ஆம் ஆண்டு சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆயிருச்சு, ஆனால் எந்த ஒரு பிரதமருமே ஏழைகளுக்காக உழைக்கல, பிரதமர் மோடி மட்டும்தான் உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி மற்ற பிரதமர்கள் அத்தனை பேருமே மிக கொச்சையான வார்த்தைகளால் இவர் விமர்சனம் பண்ணுறாரு. அப்போது இவர் மீது நடவடிக்கை எடுக்கலை. 2022 ராகுல் காந்தியை பார்த்து 55 வயசு ஆயிருச்சு, இன்னும் கல்யாணமாகாமல் இருக்க, என் பையனுக்குலாம் 28 வயசு ஆகுது, அவனுக்குலாம் கல்யாணம் ஆயிருச்சு, எங்கள் குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா 25 வயசு கல்யாணம் ஆகலை அப்படின்னாவே பக்கத்தில் உள்ளவங்கலாம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி திருமணமாகாதை பற்றி அவருடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி கொச்சையாக பேசினார் இந்த பாஜக அமைச்சர். அப்போதும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. அது போக குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், போன் பண்ணும்போது ஹலோலாம் சொல்லக்கூடாது, ஜெய்ஹிந்த் சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசியிருந்தார். 2024 மதரசாவுக்குலாம் நாங்கள் பணம் கொடுக்க முடியாது, நீங்க தேசிய கீதத்தை ஒழித்தால் மட்டும்தான் நாங்கள் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையாக பேசினார். அதே 2024 பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்க இவர் சமையல் ஆட்கள்லாம் கூட்டிட்டு போய் சமைச்சிட்டு ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாரு. அப்போதும் இவர் மீது நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்கல? இவரால பழங்குடிகளோட ஓட்டு நம்மளுக்கு வரும் அப்படின்றதுக்காக ஓட்டை மையப்படுத்தி நாட்டுடைய இறையாண்மையை கொச்சையாக பேசினாலும் பரவாயில்ல, இவரை நான் கட்டி காப்பாற்றுவேன் அப்படின்றதான் மோடியுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. மோடியே ஒழுக்கமா? மோடி இஸ்லாமியர்களை பார்த்து, அது இந்திய இஸ்லாமியர்களை பார்த்து 2024 தேர்தல் பிரச்சாரத்தில் ஊடுருவல்காரர்கள் சொன்னாரா இல்லையா? இவர் தானே குஜராத் கலவரத்தை தடுக்க முடியாதவர், அங்கே இருக்கக்கூடிய பில்கிஸ் பானுவுக்கு வழக்குக்கு எதிராக எவ்வளவு இடைஞ்சலை கொடுத்து நம்ம பார்க்க தானே செஞ்சோம். அந்த குஜராத் கலவரம் குறித்து கேள்வி கேட்ட போது நாய் என் காருக்கு அடியில் சிக்கினது மாதிரி நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னவர் தானே அவர். ஒரு முஸ்லீம் எம்பி கூட தன்னுடைய அமைச்சரவையிலையோ தன்னுடைய ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்புள்ளவர் தான் இந்த மோடி. ஒரு முஸ்லீம் ஓட்டு கூட தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிவிச்ச கட்சி தான் இந்த பாஜக. முஸ்லீம்களுக்கு எதிராக சிஏவா இருக்கட்டும், முத்தலாக்கா இருக்கட்டும், அவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வக்ஃப் வாரிய சட்டமா இருக்கட்டும், நீ அடுத்து கொண்டு இருக்கக்கூடிய யூசிசியா இருக்கட்டும், அதே போல ஆர்டிகல் 370 இருக்கட்டும், எல்லாமே இஸ்லாமியர்களை குறிவைத்து தான் இவர் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. இது மட்டுமா, முஸ்லீம்கள் வழிப்பறி செய்பவர்களை போல உங்களுடைய எருமை மாடை பிடிங்கிருவாங்க, உங்க தாலியை பிடிங்கிருவாங்க, உங்களுடைய வீட்டில் புகுந்துருவாங்க, உங்க வீடு அவங்க பறிச்சு அப்படின்னு சொல்லி மிக மோசமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணி இந்துக்களை தூண்டி விட்டவர் தான் இந்த மோடி. பள்ளிவாசலை இடிச்சு, அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்துல ஒரு கோயில் கட்டுறாங்க, அந்த கோயிலை திறந்து வைக்கக்கூடிய வேலைகளை ஈடுபட்டவர் தான் இவர். இவருடைய ஆட்சி காலத்துல தான் இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் எல்லாம் அழிக்கப்படுது. இவருடைய ஆட்சி காலத்துல தான் முகாலயர்களுடைய வரலாறுகள் அழிக்கப்படுது, பெயர்கள் அழிக்கப்படுது, அவருடைய கட்டிடங்கள் சேதமாக்கப்படுகிறது. அவங்களுடைய சுடுகாட்டில் அவங்க புதைக்கப்பட்ட இடத்தை கூட தோண்டி எடுத்து அதை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்துல தான் அந்த நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முஸ்லிம்களுடைய வீடுகளை குறி வச்சு இவங்க பாஜக மாநில அரசுகள் இடிக்கும் போதெல்லாம் ஒரு வாய் திறந்திருப்பாரா இவர்? ஆனா இவரை போன்ற நபர்களுக்கு இன்னைக்கு சோஃபியா குரேஷியோட குடும்பம் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நாட்டுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள் நீங்க RSS கும்பல், ஆனா நாங்க நாட்டுக்காகவே உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்றதுதான் இன்னைக்கு சோஃபியா குரேஷியோட குடும்பம் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்டா இருக்கு. முஸ்லிம்களுக்கு எதிராக உள்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் பண்றதுனால தான் இன்னைக்கு வெளியுறவு கொள்கையில மிக மோசமான ஒரு நிலைமைக்கு இந்தியா போயிருக்கு. எல்லா நாடும் பார்க்க தானே செய்வாங்க. இவ்வளவு மோசமான ஆட்சியை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பண்ணும்போது வெளியுறவு கொள்கை எப்படிங்க இருக்கும்? நாட்டில் மோசமான ஆட்சியை கொடுத்தா எந்த நாடும் நம்ம பக்கம் நிற்காது. அதனால தான் IMF லோனை கூட பாகிஸ்தானுக்கு போது நம்மளால தடுக்க முடியல. அப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்க வேண்டும். அது யாரு பண்ணாலும் அவரை காப்பாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடுவார். அது இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவங்க இராணுவத்திலே பணியாற்றியா இருந்தாலும் சரி, அவங்க முஸ்லீம் தான். முஸ்லீம் என்றால் நாங்கள் கொச்சைப்படுத்துவோம், முஸ்லீம் என்றால் நாட்டில் பிரிவினைவாதம் பண்ணுவோம், அதை வைத்து தான் எங்களால் இந்துக்களை ஏமாற்ற முடியும் என்பதுதான் பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷாவுடைய அரசியலாக இருக்கு. இதுவரைக்கும் அவர் பேசி 2 நாளாச்சு ஒரு வாய் கூட மோடி அவர்கள் திறக்கல. ஆனா உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் காப்பாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய மோசமான முன் உதாரணத்தை இந்த நாட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நன்றி.